அலைக்கும். நான் பாலமுனையை பிறப்பிடமாக கொண்ட நான் எனது மகள் பாத்திமா ஜெய்னப் 2வது மகள். அவைக்கு முள்ளந்தண்டு வளைவு பிரச்சனை இருக்கு. அவைக்கு கொஞ்ச நாளாக ஆளுக்கு சரியான வருத்தமாக இருக்கு. புள்ள மദ്രஸாவில் ஓதுற புள்ள. அவைக்கு 19 வயசு ஓயல் போட்டு கொண்டு மദ്രஸாவில் சேர்த்து 2 வருஷம் அவ மദ്രஸாவில் ஓதி முடிச்சிருக்கியா. 3வது வருஷம் மദ്രஸாவில் ஓதக்கிட்டவா. இந்த அவைக்கு இப்போ சரியான வருத்தமாக இருக்கு. முள்ளந்தண்டு பிரச்சனை நாளுக்கு நாள் வருத்தம் கூட்டிகிட்டு போகுது. ஆளுக்கு சரியான மாதிரி கத்துற ஆள். இப்போ எனக்கு கடுமையாக நோவுது, கடுமையான விதனமாக இருக்கு, கடுமையாக சாப்பிட இல்லாமல் இருக்கு, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, வருத்தமாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கத்தி கொண்டிருக்கா. அதால் சரியான கஷ்டமாக இருக்கு. இப்போ மகளை பார்க்குறதும் சரியான எங்களுக்கு சரியான வேதனையாக இருக்கு. ஆனால் என் புருஷனார் அன்றாடம் கூலி தொழில் செய்பவர், ஆட்ட சாரதி. அதால் அவர் அன்றைக்கு உழைக்க எங்கட குடும்ப செலவுக்குத்தான் அவர் வருமானம் போதும். அப்படி இருக்கிறபடினால நாங்கள் பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் காட்டினேன். நாங்கள் இங்கே காத்தாங்குள்ளே இருந்த டாக்டர் மாரை எடுத்து காட்டினேன். டாக்டர் அப்படி ஆக்களை காட்டினேன். ஆனால் இந்த முள்ளந்தண்டு வருத்தத்துக்கு எங்களால் இது செய்யலாம், ஆப்ரேஷன் பண்ணல அவசரம். அந்த இது என்ன, இந்த ஆப்ரேஷன் கடும் ரிஸ்கான ஆப்ரேஷன். இதை நான் நினைச்ச அளவுக்கு செய்யலாம், எங்களுக்கு அதுக்குரிய திறமை இல்லை, நாங்கள் செய்யலான்னு சொல்லிட்டாங்க. அதால் நாங்கள் கொழும்பு ஹாஸ்பிட்டலில் தொடர்பு கொண்டிருக்கோம். இப்போ கொழும்புல வசந்த பிரேராண்ட ஒரு டாக்டர்கிட்ட காட்டி இப்போ அவர் தான் அதுக்குரிய பெரிய சர்ஜன்னு சொல்லி அதுக்காக அந்த ஆள்கிட்ட தொடர்பு கொண்டிருக்கோம். இப்போ அவர் இன்ஷா அல்லாஹ் செய்யணும், அவசரமாக செய்யணும். அவைக்கு பாகை கூடிட்டு 56 பாகையில் அவைக்கு இப்போ வளைவு இருந்து கொண்டிருக்கு. 100க்கு மேலே ஆயினா ஆப்ரேஷன் செய்ய இயலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு இடையில் நாங்கள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு சரியான மனக்கவலையாக இருந்து கொண்டிருக்கு. நாள் தோறும் நாள் ஒன்று போக போக பிள்ளைக்கு வளைவு கூடுமென்னு சொல்கிறாங்க. அதை சுட்டி நாங்கள் எங்களுக்கு சரியான கவலையாக இருக்கி புள்ளோட நிலைமை. இதை நீங்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கிற நீங்கள் எல்லாரும் உதவி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா உங்களோட பிள்ளைகள், உங்களோட குடும்பத்துக்கு அல்லாஹு தாலா பரக்கத் செய்வான். உங்களோட பிள்ளைகளுக்கு நோய் நொடியிலேருந்து பாதுகாப்பான். எங்களோட பிள்ளைக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அல்லாஹுக்காக வேண்டி. அல்லாஹ் எல்லாருக்கும் அல்லாஹ் போதுமானவன். அந்த ரஹ்மான் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அதுக்காக வேண்டி எங்களோட பிள்ளைக்கு இப்போ இன்றைக்கு இந்த நிலை என்றா இதே போல யார பிள்ளைக்கும் இந்த நிலை வந்துட போடாண்டு நானும் நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கோம். இவ்வளவு பாரிய தொகை எங்களால் சிமக்க இல்லாமல் இருந்து கொண்டிருக்கு. 40 லட்சம்ங்கிறது ஏலா. அதனால தான் நாங்கள் உங்கள்கிட்ட உதவி கேட்கும். இந்த 40 லட்சம் சத்திர சிகிச்சைக்கு மட்டும்தான். இப்போ அந்த சத்திர சிகிச்சை செஞ்சு அதுக்கு ஃபுல்லாக பராமரிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இது பெரிய ஆப்ரேஷன், இதை செய்ய போனால் எவ்வளவு என்ன நடக்கும்ங்கிறது விளங்கும். அதை சுட்டி நீங்கள் உங்களுக்கு வேண்ட ஹக்குகளை செய்யுங்க. நீங்கள் அல்லாவுக்கு வேண்டி செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதுக்குரிய நற்கூலியை மேலும் மறுமையிலும் தருவான் இன்ஷா அல்லாஹ்.